வெல்கம் டு அம்முமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது ஒரு கிழங்கு வச்சு செய்ய போகிறோம். ரெண்டு பொருள் தான் கூட சேர்க்க போகிறோம். ஆனால் இந்த கிழங்குல தான் அந்த ஸ்வீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் சத்தியம் பண்ணால் கூட நம்ப முடியாது, அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பண்ணுற ஸ்வீட்டுக்காக இன்றைக்கி நான் 400 கிராம் ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். அதாவது சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இது நல்லா நம்ம கழுவியாச்சு, மண் இல்லாமல் கழுவி எடுத்துகிட்டு இதை ஆவியில் வேக வச்சுக்க போகிறோம். நம்ம நேரடியாக தண்ணியில் வேக வைக்கக்கூடாது. எப்போவுமே சக்கரவள்ளி கிழங்கு ஆவியில் வேக வச்சா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த பெருசாக இருக்கிற கிழங்கு மட்டும் நான் ஒரு 2-3 கட் பண்ணிவிட்டேன். இப்போ இதை ஆவியில் வச்சு நம்ம வேக வச்சுக்குவோம். வேக வச்சுட்டு இந்த தோலை உரிச்சிக்கலாம். நீங்கள் உரிச்சிட்டு தோலை சீவிட்டு கூட வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வேக வைக்கிறதுக்காக இந்த மாதிரி கடாயில் நான் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். அதில் 1 டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணியில் உப்பு சேர்த்தும் போது அந்த கிழங்குல அந்த டேஸ்ட்டு நம்மளுக்கு பிடிக்கும். அப்புறம் இது மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டீமர் இருந்தால் நீங்கள் ஸ்டீமர் வச்சுக்கலாம். நான் என்கிட்ட ஸ்டீமர் இல்லாதனால இந்த மாதிரி நான் இட்லி பிளேட் வச்சுக்கிறேன். இட்லி பிளேட்டு தண்ணியில் முட்டக்கூடாது. தண்ணியில் ஒட்டுச்சு அப்படின்னா தண்ணி ஏறி அந்த கிழங்குல ஏறிடும். நான் அதுக்கும் கீழே தான் தண்ணி வச்சுருக்கேன். அந்த குழிக்குள்ளே தண்ணி வராது. அந்த அளவுக்கு தான் நான் தண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ பாருங்கள் தண்ணி அந்தளவுக்கு தான் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம அந்த கிழங்குகளையெல்லாம் அந்த இட்லி பிளேட்டுக்குள்ளே வச்சுட்டு ஆவியில் வேகிறதுக்கு மேலே மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பராக வெந்துடும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிழங்குலாம் நல்லா வெந்துருச்சு. நீங்கள் கைகளால் அமுத்தி பார்த்தீங்கனாலே தெரியும். உங்களால் சூடு பொறுக்க முடியல அப்படிங்கும்போது இந்த மாதிரி கத்தி வச்சுக்கோங்க. கத்தி வச்சுட்டு லேசாக அழுத்தி பார்த்தீங்கனாலே கத்தி ஈஸியாக இறங்கும். அந்த மாதிரி இருந்தாலே போதும். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ இதை எடுத்துகிட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம எப்படி ஸ்வீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கிழங்குகளையெல்லாம் நல்லா உரிச்சு எடுத்தாச்சு. உரிச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு பருப்பு மத்து தான் எடுத்திருக்கேன். இந்த கிழங்கை நம்ம மத்தால் நல்லா மசிச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி மசிக்க உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 1-2 கைகளால் மசிச்சு விட்டுட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு சுற்றி எடுத்திங்கன்னா நல்லா மாவு மாதிரி வந்துடும். அந்த மாதிரி தான் நம்மளுக்கு சாஃப்டாக வேணும். இதில் கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. கட்டி கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்வீட் நல்லா வராது. இப்போ பாருங்கள், நான் நல்லா கூழு மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மசிச்சு எடுத்து வச்சது கூட ஒரே ஒரு பொருள் தான் நம்ம சேர்க்க போகிறோம். அந்த பொருள் என்ன அப்படின்னா அரிசி மாவு தான். வீட்டில் இருக்கிற இடியப்ப மாவோ இல்லை பச்சரிசி மாவோ ஏதாவது ஒரு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தான் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா பிசையணும். அதனால் இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேபிள் ஸ்பூனுக்கு நான் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இவ்வளோ மாவு நம்மளுக்கு தேவைப்படாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கணும். ரொம்ப ஒரேடியாக நம்ம சேர்த்துடக்கூடாது. அதிகமான மாவு பிடிக்காது. நம்ம கிழங்கு எந்த அளவுக்கு ஈரப்பதமாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுக்கு மாவு சேர்த்தணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு இதில் உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டான ஒரு உப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்வீட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் கொஞ்சமான அளவில் தான் உப்பு சேர்த்துருக்கேன். ரொம்ப ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். கைகளில் ஒட்டாமல் வரணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு மாவு மீதி ஆயிருக்கு. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தான் நம்மளுக்கு மாவு பிடிச்சிருக்குது. இப்போ இந்த கிழங்கு மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை நம்மளுக்கு தேவையான சைஸுக்கு உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உருட்டிட்டு நீங்கள் கொஞ்சம் நான் இன்றைக்கி தட்டையாக ரவுண்டாக பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கைகளில் ஒட்டாமல் வர்றதுக்காக கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கையில் ஒட்டாமல் நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாவு நல்லா உருட்டிக்கிறேன் பாருங்கள். இப்போ இது மாதிரி உருண்டையாக பிடிச்சிட்டு நீங்கள் உள்ளங்கையில் வச்சு லேசாக அழுத்துங்க. ஒரு அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தட்டையாக வந்துடும். தட்டையாக வந்ததுக்கப்புறம் ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கலாம். நம்ம கட்லெட்டெல்லாம் செய்கிறது மாதிரி தான். இது மாதிரியே நான் எல்லா மாவையும் ரெடி பண்ணிடுறேன். இப்போ நம்ம சக்கரவள்ளி கிழங்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இந்த சக்கரவள்ளி கிழங்கை இன்னும் நம்ம ஸ்வீட் ஆக்கிறதுக்கு ஒரு வெள்ளைப்பாகு செஞ்சிடலாம். இப்போ வெள்ளைப்பாகு செய்கிறதுக்காக நான் கடாய் வச்சுருக்கேன். கடாயில் நல்ல வாசனையாக இருக்கிறதுக்காக ஒரு 2 டீஸ்பூனுக்கு நெய் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக போட்டுட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த ஸ்வீட் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நெய் சூடான உடனே அதில் 3/4 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த 3/4 கப்பு வெல்லத்தை நல்லா நான் பொடிச்சிருக்கிறேன். பொடிச்சதுக்கப்புறம் இதில் நம்ம சேர்த்துக்கலாம்.
இப்போ வெல்லத்தை சேர்த்துட்டு நம்ம தண்ணி எந்த அளவுக்கு ஊற்றணும் அப்படின்னா 3ல் 1 பங்கு தண்ணி ஊற்றணும். 3/4 கப்பு வெல்லத்துக்கு 3ல் 1 பங்கு தண்ணி ஊற்றினா போதும். 1/2 கப்பு தேவையில்லை. கொஞ்சம் அதிகமாக ஆனாலும் எதுவும் ஆகாது. நீங்கள் பயப்படாமல் இந்த ஸ்வீட்டை ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டு வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். நம்ம குலோப் ஜாமுனுக்கெல்லாம் வந்து சர்க்கரை பாகு செய்வோம்ல, அந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. வெல்லம் கரையிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நெய் போடாமல் நீங்கள் வெள்ளை கரைசலை வடிச்சுக்கிறதுனாலும் வடிச்சுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து மண் இல்லாத வெல்லம் அப்படிங்கிறதுனால அப்படியே போட்டுட்டேன். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் நல்ல வாசனைக்காக. இப்போ ஏலக்காய் தூள் போட்டுட்டு இந்த வெள்ளை கரைசல் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ நம்ம ஸ்வீட்டை பண்ணிடலாம். அதுக்காக நான் ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். நெய் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். வீட்டில் பட்டர் இருந்ததுன்னா நீங்கள் பட்டர் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் பட்டர் இல்லாதனால நெய் போட்டுக்கிறேன். நெய் போட்டுட்டு நெய்யும் போடலாம், பட்டரும் போடலாம். ரெண்டுமே ஒரே டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நம்ம தோசை தவாவில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. ஏன்னா கிழங்கு மாவு தான், அதனால் நம்மளுக்கு நல்லா வச்சதுமே நல்லா வந்து உங்களுக்கு பொன்னிறமாக வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நிறம் மாறினதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 நிமிஷம் ஆகும். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறம் மாறி வரும். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பிக்கலாம். திருப்பி பொறுமையாக வந்து நீங்கள் திருப்பி எடுக்கணும். இந்த மாதிரி நல்லா 2 சைடும் வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சக்கரவள்ளி கிழங்க தோசை தவாவில் வச்சு நல்லா பொன்னிறமாக ஆக்கி எடுத்துட்டோம். இப்போ இன்னொரு சைடும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா வெந்ததுக்கப்புறம் 2 பக்கம் நீங்களுக்கு பார்த்துக்கலாம். கலர் வந்து ஒரே மாதிரி வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இருக்கிற இன்னொரு பேட்ச் வந்து எனக்கு இன்னொரு 3 இருக்குது. அதையும் நான் அதே பேனில் அதே மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன். அடுத்து நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்சணும்ல, அதுக்கு வந்து நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இப்போ கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் 1 ஸ்பூனுக்கு வந்து வெள்ளை எள்ளு, இதுவும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அதே டைரெக்டாக வந்து சக்கரை பாகில் அப்படியே போட்டுக்கலாம், வெள்ளைப்பாகில். இப்போ நான் வந்து செஞ்சு வச்சுருக்கிற ஸ்வீட்டு எல்லாத்தையுமே நான் உள்ளே சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து எல்லாமே சக்கரை பாகில் முழுகிற மாதிரி ஒன்றோட ஒன்று கொஞ்சம் ஒட்டி இருக்குது, கொஞ்சம் தள்ளி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து அப்படியே விட்டுறலாம். ஒரே ஒரு தடவை திருப்பி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் கழித்து இது மாதிரி திருப்பி விடுறேன். திருப்பி விட்டால் 2 பக்கம் நல்லா ஜூஸியாக வந்துடும் இந்த ஸ்வீட்டு. இப்போ திருப்பி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா பாருங்கள், நம்மளோட ஸ்வீட் பாருங்கள் எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு. பார்க்கவே ரொம்ப ஜூஸியாக, சாப்பிட்றதுக்கு இது வந்து சக்கரவள்ளி கிழங்குல பண்ணணும் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஜூஸியாக இருக்குது, கிளாஸியாக இருக்குது. இப்போவே சாப்பிடணும் போல் இருக்கும். பார்த்தவங்க உடனே சாப்பிடுவாங்க. இந்த ஸ்வீட்டை வந்து சக்கரவள்ளி கிழங்குல பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லவே வேண்டாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்வீட் பாருங்கள், நல்லா கட் பண்ணியிருக்கேன். அப்படியே ரொம்ப சாஃப்டாக நல்லா ஜூஸியாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ தித்திப்பாக இருக்குது. இந்த ஸ்வீட்டை கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை சக்கரவள்ளி கிழங்க வாங்கி சும்மா எப்பவும் போல் செய்யாமல் இந்த மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுங்க. இதுக்கு வந்து நம்ம அதிகமான பொருட்களும் தேவையில்லை, ரொம்ப டைமும் ஆகாது, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த ஸ்வீட்டை நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி ஸ்வீட்டை நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அம்முமாஸ் கிச்சன் பாருங்கள், ஆரோக்கியமான சமையல் செய்யுங்க.